வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு மே 1, 2026. உலகமே இப்போ ஹார்மோஸ் ஜலசந்தியை தான் உற்று பார்த்துட்டு இருக்கு பாஸ். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானை முற்றுகையிட்டு அவங்க பொருளாதாரத்தை நிலைகுலைய வச்சுட்டதா கெத்தா சொல்லியிருக்காரு. ஆனா ஈரான் அதிபர் பெசஷ்கியான் இது ராணுவ அராஜகம்னு எக்ஸ் தளத்துல போட்டு தாக்கியிருக்காரு. நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த ஈரான் அமெரிக்கா யுத்த மேட்டரை தட்டி தூக்கலாம். ஒரு விசில போட்டு இந்த ஹை வோல்டேஜ் நியூஸை இப்பவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். ரகசிய பேச்சுவார்த்தை. ஈரான் கூட நடக்கிற பேச்சுவார்த்தை பத்தி எனக்கும் ஏன் கூட இருக்கிற சிலருக்கும் மட்டும்தான் தெரியும்னு ஓவல் ஆபீஸ்ல இருந்து ட்ரம்ப் ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காரு பாஸ். ஈரான் பொருளாதாரம் காலி. அமெரிக்காவோட கடல் வழி முற்றுகையால ஈரானோட பொருளாதாரம் சுக்கு நூறாகிடுச்சு. இதனால ஈரான் இப்போ ஒப்பந்தம் செய்ய துடிக்குதுன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஹார்முஸ் ஜலசந்தி முற்றுகை. இந்த முற்றுகை ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யுது. இதுதான் ஈரானோட பலவீனத்துக்கு காரணம்னு ட்ரம்ப் பாராட்டி பேசியிருக்காரு பாஸ். யுத்தம் வருமா, ராணுவ நடவடிக்கை தேவைப்படுமான்னு தெரியல, ஆனா தேவைப்பட்டா இறங்குவோம்னு ட்ரம்ப் மதில் மேல் பூனையா பேசியிருக்காரு. கேஸ் விலை குறையும். ஈரான் போர் முடிவுக்கு வந்த உடனே கேஸ் விலை தானா குறையும்னு சொல்லி விலைவாசி உயர்வுக்கும் இதுதான் காரணம்னு ஒரு லிங்க் கொடுத்திருக்காரு பாஸ். ஈரான் அதிபர் பதிலடி. கடல் வழி முற்றுகைங்கிறது ராணுவ தாக்குதலோட ஒரு பகுதிதான். ஒரு சுதந்திரமான நாட்டை இப்படி நசுக்கிறது அராஜகம்னு ஈரான் அதிபர் பெசஷ்கியான் கொந்தளிச்சிருக்காரு. நாடாளுமன்ற அனுமதி தேவையில்லை. அமெரிக்கா பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் ஈரான் மேல ராணுவ நடவடிக்கை எடுக்க நாடாளுமன்றத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பா வார்னிங் கொடுத்திருக்காரு. அமெரிக்கா ஈரான் இடையில நடக்கிற இந்த ஈகோ யுத்தத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. பெரிய தலைங்க மோதுறதுல பலியாகிறது என்னவோ சாதாரண மக்கள் தான் பாஸ். அங்க முற்றுகை நடக்குது, இங்க நமக்கு சிலிண்டர் விலை ஏறுது. ஆட்டம் எப்ப முடிவுக்கு வரும்னு யாருக்கும் தெரியல, ஆனா சீக்கிரம் முடிஞ்சா எல்லாருக்கும் நல்லது. இந்த முற்றுகையால உலக பொருளாதாரம் இன்னும் பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ட்ரம்போட இந்த அதிரடி ஆக்ஷன் சரியா? உங்க கமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க. சர்வதேச அரசியல் மற்றும் உலக செய்திகளோட அனல் பறக்கும் அப்டேட்களுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Yash signing off. Have an energetic day. இந்த உலக அரசியல் நியூஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Bye bye.